ஓம் சாந்தி. அக்டோபர் 6, 2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைக்கி தலைப்பு இனிமையான குழந்தைகளே. ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் கடைசியில் வராதபடி நினைவில் இருக்க பயிற்சி செய்யுங்கள். அப்பா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஒரு அப்பாவை தவிர வேறு யாரோட நினைவும் கடைசியில் வராத மாதிரி நம்ம நினைவு பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு லௌகீக நினைவுகள் வந்தால் அதுக்காக இனி ஒரு பிறவி எடுக்க வேண்டி வரும். இன்றைக்கி கேள்வி: குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கும் போது அதிர்ஷ்டசாலி ஆக முடியும்? குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கும் போது அதிர்ஷ்டசாலி ஆக முடியும்? பதில்: குழந்தைகளே, தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள் என்பது பாபாவின் ஸ்ரீமத் ஆகும். இந்த நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பரமாத்மா நினைவு பண்ணுறோம், அவ்வளோக்கு எவ்வளோ பாவத்தை அழிக்க முடியும், அவ்வளோக்கு எவ்வளோ சிறந்த பிறப்பு கிடைக்கும். அதிகாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். அமிர்த வேலை பெஸ்ட்டு டைம் பரமாத்மாவை நினைவு பண்ணுறதுக்கு. அந்த நேரத்தில் எழுந்து தந்தையாகிய என்னை நினைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆகலாம். அந்த நேரத்தில் எழுந்து அப்பாவை நினைக்கும் போது எல்லாருமே அதிர்ஷ்டசாலி ஆகலாம். ஏன்னா உலகமே தூங்கிட்டு இருக்கும், இந்த டிராஃபிக் கிளியராக இருக்கும், பரமாத்மா நினைவு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை அதிகாலை எழாமல் யார் தூங்குகின்றனரோ அவர் அனைத்தையும் இழக்கின்றார். யார் அமிர்த வேலையை எழுந்து பரமாத்மா நினைவு பண்ணியோ அவங்க நிறைய இழக்கிறாங்க. தூங்குவதும் சாப்பிடுவதுமாக மட்டும் இருந்தால் இழப்பு ஆகும். ஸோ தூங்குறது, முழிச்சுன்னு இருக்குது, சாப்பிட்றது, இது மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து பரமாத்மாவை நினைவு பண்ணுற இந்த ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. இன்றைக்கி தாரணி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு: கிளிஞ்சல் போன்ற உடல், மனம், பொருள் எதுவாக இருந்தாலும் அதை பாபாவிடம் அர்ப்பணித்து பிறகு ட்ரஸ்டியாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். பற்றுதலை நீக்க வேண்டும். நம்ம உடல், மனம், பொருள் எதுவாக இருந்தாலும் இப்போது பரமாத்மாவிடம் அர்ப்பணம் பண்ணணும். நம்மளுடைய எல்லாமே இறைவனுக்கு சேவைக்காக அர்ப்பணம் பண்ணிவிட்டு ட்ரஸ்டியாக இருந்து அதெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம 100க்கு 100 பற்றுதலை ஜெயிக்கணும். 2, அதிகாலையில் எழுந்து தந்தையை நண்புடன் நினைக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து நம்ம அப்பாவை நினைவு பண்ணணும். ஞான பலம் மற்றும் புக்தி யோக பலத்தால் மாயை மீது வெற்றி அடைய வேண்டும். நம்ம ஞான பலம் மற்றும் புத்தி யோக பலத்தால் என்ன பண்ணோம்? மாயையை வெற்றி அடையணும். இன்றைக்கி வரதானம். திருஷ்டியின் மூலம் சக்தி பெறக்கூடிய மற்றும் சக்தி கொடுக்கக்கூடிய மகாதானி வரதானி மூர்த்தி ஆகுக. திருஷ்டியின் மூலம் சக்தி பெறக்கூடிய மற்றும் சக்தி கொடுக்கக்கூடிய மகாதானி வரதானி மூர்த்தி ஆகுக. விளக்கம் பார்க்கலாம். நாளடைவில் வார்த்தைகளின் மூலம் சேவை செய்வதற்கான நேரம் அல்லது சூழ்நிலை இல்லாத பொழுது வரதானி மகாதானி திருஷ்டியின் மூலம் மட்டுமே அமைதி சக்தி, அன்பு, சுகம் அல்லது ஆனந்தத்தின் சக்தி அனுபவம் சேவிக்க முடியும். வரக்கூடிய நாட்களில் வெறும் வார்த்தைகளால் மட்டும் நம்மளால் சேவை செய்ய முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? எண்ணங்களால் எல்லா ஆத்மாக்களுக்கும் திருஷ்டி கொடுக்கணும், பாசிட்டிவ் இது கொடுக்கணும், வைப்ரேஷன் கொடுக்கணும். ஜடமூர்த்திகளின் முன் செல்லும் போது முகத்தின் மூலம் வைப்ரேஷன் கிடைக்கிறது. கரெக்டாக சிலைகளுக்கு முன்னாடி போனால் கூட சில மக்களுக்கு வந்து திருப்தி கட்சிடுது. கண்களின் மூலம் தெய்வீகத்தன்மை அனுபவம் ஏற்படுகிறது. அந்த சிலைகளிலிருந்து, கண்களிலிருந்து கூட சில இது கிடைக்குது, அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. நீங்கள் சைத்தன்ய ரூபத்தில் இந்த சேவை செய்திருக்கின்றீர்கள். நம்ம அந்தளவுக்கு சேவை பண்ணியிருக்கோம் இந்த உடலில். பிற்காலத்தில் நம்ம ஜட சிலைகள் கூட சேவை செய்து ஜடமூர்த்திகளாக ஆகியிருக்கின்றீர்கள். ஆகையால் திருஷ்டியின் மூலம் சக்தி பெறுவது மற்றும் கொடுக்கும் பயிற்சி செய்யும் போது தான் மகாதானி வரதானி மூர்த்தி ஆவீர்கள். நம்ம பார்வையினால் ஆத்மாக்களுக்கு இந்த சக்தி கொடுக்கணும், அதன் மூலமாக சக்தி பெறணும். ஸ்லோகன்: முகத்தில் சுகம், சாந்தி மற்றும் குஷியின் ஜொலிப்பு இருக்கும்போது அநேக ஆத்மாக்களின் எதிர்காலத்தை விசேஷமாக ஆக்க முடியும். முகத்தில் சுகம், சாந்தி மற்றும் குஷியின் ஜொலிப்பு இருக்கும்போது அநேக ஆத்மாக்களின் எதிர்காலத்தை விசேஷமாக ஆக்க முடியும். ஸோ நம்ம முகத்தில் வந்து சுகம், சாந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அநேக ஆத்மாக்களுக்கு எதிர்காலத்தை விசேஷமாக உயர்ந்ததாக ஆக்க முடியும். ஓம் சாந்தி.